அமைதியின் ஊற்றான கடவுள் உங்கள் குடும்பங்களுக்கு அமைதி அருள்வாராக. அன்பர்களே, குழப்பங்கள், தீராத பிரச்சனைகள், இனி ஒரு முடிவே இல்லை என்று சொல்லி பல சூழ்நிலை திக்கி தவிக்கக்கூடிய நமக்கு ஆண்டவர் தரக்கூடியது அமைதி. விசேஷமாக இன்று ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை இதில் பதிவு செய்ய சொல்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனம். ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அருள்பவர். அவரே நமக்கு அமைதி அருள்பவர். பிரைஸ் தி லார்ட். அன்பர்களே, ஆண்டவர் தாங்க நமக்கு அமைதி அருள்பவர். அவர் இருக்கின்ற இடத்துல அமைதியின் சூழ்நிலைகள் உருவாகும். அவர் கால் பதித்தார், தண்ணீர் ரசமாய் மாறியது. அவருடைய பிரசன்னம் இருந்தது, கடல் இரண்டாக கிழிந்தது. அவருடைய பிரசன்னம் இருந்தது, தீச்சூளைக்குள்ளே கிடந்த இளைஞர்களுக்கு அவருடைய ரோமம், அந்த முடி கூட எரியாத அளவுக்கு ஆண்டவர் பார்த்து கொண்டார். ஆகவே ஆண்டவருடைய பிரசன்னம் அமைதியையும் பாதுகாப்பையும் தரும். இன்றைய சூழ்நிலைகள், யுத்தத்தின் சூழ்நிலைகள், பொருளாதாரத்தின் நெருக்கடிகள், பலவிதமான பற்றாக்குறைகள், நெருக்கடிகள் வருகின்ற நேரத்திலே உங்கள் இதயத்துக்குள்ளே ஆண்டவரை கூப்பிடுங்க. மக்கள் வேதனை தங்களை அழுத்தும் பொழுது, வலி தங்களை அழுத்தும் பொழுது, நெருக்கடியிலே சிக்கி தவிக்கும் பொழுது ஆண்டவரை அழைத்தார்கள். இங்கே பவுலடிகளார் சொல்கிறாரு, அவரே நமக்கு அமைதி அருள்பவர். இதன் இறையிலுக்குள்ள நான் போக ஆசைப்படலை. இன்று எனக்கு, என் குடும்ப சூழ்நிலைகளுக்கு, என் பிரச்சனைகளுக்கு அவர் அமைதியை அருள்வார். ஆகவே அன்பர்களே, இயேசு வருகின்ற இடத்துல அமைதி இருக்கும். இன்று தனி நபருடைய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, சமுதாய வாழ்க்கையிலே, உலகம் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளுக்கு இயேசு தேவை. ஆகவே நீங்கள் ஆசையோடு கேளுங்கள், அமைதியை கொடுங்கப்பா. என் மனதிற்கு அமைதியை தாங்க ஆண்டவரே. என் குடும்பத்திற்கு அமைதியை தாங்கப்பா. என் நாட்டுக்கு அமைதியை தாங்கப்பா. யுத்தம் பூமிக்கு அமைதியை கொடுங்கப்பா. நீங்கள் ஜெபியுங்க. ஜெபத்திற்கு மேலாக இயேசுவை கூப்பிடுங்க. இயேசு கடந்து வந்தார், பிணம் உயிரோடு எழுந்தது. இயேசு கடந்து வந்தார், பிளவுகள் மாறியது. ஆகவே அமைதிக்காக ஏங்குங்கள், அமைதிக்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் தாமே குழப்பம் நிறைஞ்ச, வேதனை நிறைஞ்ச, எல்லா விதத்திலும் அழுத்தப்பட்டிருக்கிற உங்கள் குடும்பத்தின் உள்ளறையிலே மனித புத்திக்கும் கற்பனைக்கும் அப்பாற்பட்ட அமைதி அருள்வாராக. அமைதியின் ஊற்றான ஆண்டவர் உங்களுடைய அமைதியால் நிரப்புவாராக. வாழ்த்துக்கள்.